சுஜாதா அவர்கள் எழுதிய மறுபடியும் கணேஷ். வசந்தும் கணேஷும் சேர்ந்து துப்பறியும் ஒரு மர்ம கொலை கதை இது. கொலை செய்தவன் யார் என்று தெரிந்ததும் அவனை நேரில் பார்க்க போகிறார்கள். போன இடத்தில் அவனை கொலையாகி கிடக்கிறான். அவனை கொன்றது யார் பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். மறுபடியும் கணேஷ். அலாரம் அடித்து கணவர் எழுந்தபோது ஷைலஜாவும் எழுந்து கொண்டு விட்டாள். கண் விழிக்காமல் அப்படியே படுத்து கொண்டிருந்தாள். அவர் புறப்படுவதற்கு செய்து கொண்ட ஆயத்தங்கள் எல்லாமே அவளுக்கு கேட்டது. பிரபாகர் அவளை எழுப்பவில்லை. அம்மா எந்திரிச்சதோ நான் கிளம்பி போயிட்டேன்னு, புதன்கிழமை ராத்திரி ஃப்ளைட்டில் தான் திரும்பி வருவேனோ சொல்லு என்று ஹாலில் குரல் கேட்க பிடிவாதத்தை கலைத்து கொண்டு எழுந்தாள். அங்கே சென்றாள். பிரபாகர் அவளை நிமிர்ந்து பார்த்து கோட் அணிந்து கொண்டார். கிளம்பிட்டீங்களா? என்னை எழுப்பக்கூடாதா? தூங்குற மாதிரி பாவனை பண்ணுறவங்களை எழுப்புறது கஷ்டம். சுருக்கென்றது. நான் ஒன்றும் பாவனை பண்ணலை, தூங்கிட்டு தான் இருந்தேன், இப்போ தான் எந்திரிச்சேன். சரி, சந்தோஷம். உங்களுக்கு தான் நான் வேண்டாம், என் உதவி வேண்டாம். நான் இருந்தாலும் சரி, இல்லாத போனாலும் சரி. காலையிலே தர்க்கத்தை ஆரம்பிக்கணுமா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பின்ன பாசாங்கு செய்கிறேங்கிறீங்களே, நியாயமாக இருக்குதா? சரி, பாசாங்கு செய்யலை, நான் கிளம்புறேன். நம்ம 2 பேருக்கும் இடையில் பாசாங்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் எனக்கும் சந்தோஷந்தான். ஏர் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டிங்களா? அதெல்லாம் பிஏ பத்திரமா பைக்குள்ளே வச்சுருக்கா, நான் வரேன். அப்புறம் டெலிஃபோன் பண்ணுறேன். 3 நாள் நிம்மதியாயிரு. ஏன் இப்படி 2-3 நாளாக எடக்காவே பேசிகிட்ருக்கீங்க? எப்பவும் போல தான் இருக்கேன், நீ தான் எடக்கா அர்த்தம் பண்ணிகிட்ருக்க. வரேன். செலவுக்கு பணம் வேணும்னா செக் எழுதி வச்சுருக்கேன், ரொக்கத்தை விட்டுருக்கேன், ட்ராயரில் இருக்கு. கதவை கடந்து அதை படீர் என்று மூடியது மார்பில் உதைப்பது போல் இருந்தது. ஷைலஜா நிதானமாக படுக்கை அறைக்கு சென்றாள். ஆளுயர கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். 29 வயது. 8 வருஷ மன வாழ்க்கையின் சுவடுகள் அவள் உடம்பில் தெரிந்தன. கண்களின் கீழ் மெல்லிதான நிழல்கள். தலைமயிர் முன்போல சாகரமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் உதிர்ந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக நரைமயிர் ஓடியது. இடுப்பு சற்று பருமனாகி கொண்டிருந்தது. ஷைலஜா, உனக்கு வயசாகி கொண்டிருக்கிறது என்றாள் தனக்குள். 8 வருஷம் இந்த வினோத மனிதனுடன் குடித்தனம். திருவள்ளிக்கேணியில் தேரடி தெருவில் 8 குடும்பங்கள் குடியிருக்கும் ஒரு வீட்டில் ஒரு இருட்டு அறையிலிருந்து ப்ரமோஷன் ஆகி அதிர்ஷ்ட காற்றடித்து திருமதி பிரபாகராகி திக்கட்டும் செல்வ சூழ்நிலைக்கு இரவோடு இரவாக உயர்த்தப்பட்டு விதவிதமாக புடவைகள், வைர நகைகள், எத்தனையோ போலி மனிதர்கள், ஏதேதோ ஊருக்கு பிரயாணங்கள், தின்பண்டங்கள், சோம்பேறி நேரங்கள். இரவில் விளக்கணைத்ததும் அந்த தனிமை அவளை அடிக்கடி சூழ்ந்து கொள்ளும் மௌன கண்ணீர் தலையணை நினைக்க எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஏங்கிய அந்த ராத்திரிகள். எல்லாம் சரியாக இருக்குது மிஸ்ஸஸ் பிரபாகர், உங்கள் கணவர் தான் செக்கப் பண்ணிக்கணும்னு அபிப்பிராயப்படுறேன். தன்னை சுற்றிலும் பார்த்தாள். டெலிவிஷன், ஏசி, மேல்நாட்டு சரக்குகள், வாசனைகள், வேலைக்காரர்கள், கார், போலி உற்சாகங்கள், பணம். ஐயோ, எத்தனை பணம்! எந்த மூலையிலும் அன்பு என்பது மட்டும் இல்லை. ஷைலஜா படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு யோசித்தாள். 2-3 தினங்களாக இடக்காக பேசுகிறார். சந்தேகிக்கிறாரா என்ன? இருக்க முடியாது. எவ்வளவு முன்ஜாக்கிரதையாக இருந்தேன். இருந்தாலும் எதற்காக அவனை பார்த்தேன்? எதற்காக இந்த அபாயத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டேன்? எதற்காக சபலப்படுகிறேன்? டெலிஃபோன் அடித்தது. பயந்து அதை நோக்கி ஓடினாள். சமயக்காரன் உள்ளே இருக்க கதவை மூடிக்கொண்டாள். ஹலோ ஷைலு, நான் தான். என்ன, ஊருக்கு போயாச்சா? போயாச்சு. இன்னைக்கு பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ஷைலஜா, ப்ளீஸ், நான் உன்னை பார்த்தே ஆகணும். வேண்டாம், விஷயம் விபரீதமாயிடும். ஏற்கனவே சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம பார்த்துக்கக்கூடாது. பார்த்தே ஆகணும் ஷைலஜா, பயப்பட வேண்டாம். நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நான் உன்னை அன்பா ஆதரவா. ஐயோ, அதெல்லாம் முடியாது, இனிமேல் முடியாது, லேட், எல்லாமே தீர்ந்து போச்சு எனக்கு. டெலிஃபோனை வைத்து விட்டாள். அவள் கைகள் நடுங்கின. மறுபடி அடித்தது. அடிக்கட்டும் அடிக்கட்டும் என்று தன் அத்தனை வைராக்கியத்தையும் அழைத்து கொண்டு வைத்து விட்டாள். கிரிங் கிரிங் என்று ஒலி பெரிதாகி அறை முழுவதும் நிரப்பி ஷைலஜா ஷைலஜா என்று அழைத்தது. அந்த ரிசீவரை எடுத்து மேஜை மேல் வைத்தாள். ஹலோ ஹலோ, அதன் கரகரப்பான ஈனஸ்வரம் அங்கிருந்து கெஞ்சியது. தாங்க முடியாமல் எடுத்து காதில் வைத்து பேசினாள். சரி, சாயங்காலம் வரேன் அதே இடத்துக்கு என்றாள்.
சமயக்காரனை மத்தியானம் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். டிரைவரிடம் மாலை கார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். இருட்டினதும் மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வீட்டுக்கு எதிரே ஒரு கடையில் உட்கார்ந்திருந்தவன் எழுந்தான். நடந்து சென்று பஸ்ஸுக்காக அவள் காத்திருந்தாள். அவனும் வந்து நின்று கொண்டான். பஸ் பிடித்து 2-3 ஸ்டாண்டுகள் தள்ளி இறங்கி கொண்டான். அவனும் இறங்கினான். அங்கிருந்து டாக்ஸி பிடித்து அவள் கிளம்பி அவன் அவசரமாக மற்றொரு டாக்ஸியில் பாய்ந்தான். கடற்கரைக்கு வந்து கண்ணகி சிலைக்கு அருகே இறங்கி கொண்டாள். அங்கே தயாள் காத்திருந்தான். அவனை கவனிக்காமல் கடற்கரையின் இருட்டை நோக்கி நடந்தாள். தயாள் சற்று தூரத்தில் பின்தங்கி நடந்தான். இன்னும் சற்று தூரத்தில் டாக்ஸியில் தொடர்ந்தவனும் நடந்தான். ஷைலஜா தனியாக மணலில் வந்து உட்கார்ந்தாள். தயாள் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தாள். இருட்டு அவர்கள் இருவரையும் போர்த்திருக்க அவளை தொட்டான். அவன் கையை விலக்கினாள். பயப்படாதே ஷைலஜா. பயமில்லை. உன்னை நான் எதுக்கு இங்கே வந்து பார்க்குறேன்னு எனக்கு இன்னுமே சரியாகவே புரியல. நான் இன்னும் உன்னையே நினச்சிட்ருக்கேன் ஷைலஜா. நீ என்னை விட்டு விலகி போய் 8 வருஷம் ஆச்சு. உன்னை என்னால் மறக்க முடியலை. தயாள், இந்த பிரச்சனை எந்த விதத்தில் தீரும்னு நான் நினைக்கல. ஆரம்பமும் தப்பு. நான் கல்யாணம் ஆனவ புருஷனோட 8 வருஷம் குப்பை கொட்டியாச்சு. எனக்கும் வயசாயிடுச்சு. நீ காலேஜில் பார்த்த ஷைலஜா இல்லைனா அப்போ பேசி பழகி அர்த்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு என்னென்னவோ சொப்பனம் கண்டுக்கிட்டு அதெல்லாம் ஆயிடுச்சு. நான் இப்போ பழசா போனவ, இன்னொருத்தருடைய மனைவி மாறி போனவ. என்னை பொறுத்தவரையிலும் நீ அதே ஷைலஜா தான். உன் மேலே என் காதல் என்றைக்குமே அழியாத விஷயம். அழிச்சு பார்த்து தோற்று போயிட்டேன் ஷைலஜா. இதை பாரு, நாம் சந்திக்கிறதே தப்பு. அதை ஒத்துக்கிறியா? நாம் சந்திக்கிறதே தவிர்க்க முடியாத விஷயம். தப்பு ரைட்டு எல்லாம் அவங்கவுங்க தீர்மானிக்கிறது. ஷைலஜா, நீ சந்தோஷமாக இருக்கியா? சுகமாக இருக்கேன். எனக்கு எல்லாம் இருக்குது. பணம், பங்களா, கணவன், கார் அதையெல்லாம் விட்டு திருட்டுத்தனமாக பீச் மணலில் வந்து உன்னோட வந்து உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கையை நான் சிக்கலாக்கிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னே தெரியல. சரி, நாம் 2 பேரும் காணாமல் போயிடலாமா? எங்கே போகிறது? என்ன வழி இருக்குது? நமக்கு ஒரு வழியும் கிடையாது தயாள். எல்லாத்தையும் அவ்வளவு சுலபமாக உதறி தள்ளிட்டு வர முடியாது. நேராக உன் கனவுக்கிட்ட டிவோர்ஸ் கேள. முடியவே முடியாது. சாத்தியமே கிடையாது. அவரை என்னால் நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாது. இந்த விஷயத்தில் அவரை உனக்கு தெரியாது. மேலும் அவரை விட்டுட்டு வரதான் நானே இன்னும் தீர்மானிக்கலை. ஏன்? நான் உன் கூட வரதாவும் இன்னும் தீர்மானிக்கலை. அப்போ கூட நான் செய்கிறது பைத்தியக்காரத்தனமாக தான் படுது. சந்தோஷம்னு ஏதோ உன்னை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது உங்கள்கிட்ட கிடைக்குமாங்கிறது எனக்கு தெளிவாக தெரியல. நான் தேடுறது கிடைக்கவே கிடைக்காத ஒன்றா இருக்கலாம். நிஜமா சொல்லு தயாள், நீ என்கிட்ட எதை நாடுற? உன் அன்பான சிநேகிதத்தை? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? காலேஜில் நான் அந்த காலேஜ் ஷைலஜா இல்லை தயாள். அதெல்லாம் ஆயிடுச்சு. நீ என்ன வேலை செய்கிற? வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. அப்பப்போ ஏதாவது டெம்பரரியாக பண்ணிகிட்ருக்கேன். டைப் படிப்பேன், டுட்டோரியல் காலேஜுக்கு நோட்ஸ் எழுதி கொடுப்பேன். ராத்திரி சமயங்களில் உன்னை நினச்சிக்கிட்டு புது கவிதை எழுதுவேன். நான் ஏழை தான் ஷைலஜா. நீ ஏழைன்றதுக்காக சொல்ல வரல. நான் கல்யாணம் ஆனவ, வயசு கடந்தவ. என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? செக்ஸா? இது வரைக்கும் உனக்கு செக்ஸ் அனுபவம் இல்லைன்னு நீ பொய் சொல்கிற. அந்த பொய் தான் நிஜம் ஷைலா. சரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன் கவலை? நீ எதுக்காக என்னை இப்படியெல்லாம் தேடுற? ஏன் இப்படியெல்லாம் பழகிற, இப்படியெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற காரணத்தை பற்றி எனக்கு சந்தேகம் வருது. நான் இப்போ ஒரு களைச்சி போன பொண்டாட்டி, அவ்வளோதான். நான் ஒரு செகண்ட் என்ன இப்படி அழகாக இருக்கேனா? இருந்தேன். என்கிட்ட இப்போ பணம் இருக்குது. பணம், அவ்வளவுதான். ஓ, சந்தேகம் இப்போ புரியுது ஷைலஜா. பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் உன்னை தேடுறேன்னு நினச்சிட்ருக்கேன், அப்படித்தானே? அப்படி தான். உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் ஷைலஜா? நான் உன்னை பற்றி நோட்டு புத்தகத்தில் எழுதினதையெல்லாம் காட்டவா? கிடைச்ச வேலையை உதறி தள்ளிட்டு உன்னை நினச்சிக்கிட்டு ஏதோ வடக்கத்தி தேசத்தில் ஊராக அலைஞ்சனே, அதை சொல்லவா? பட்டும் படாமல் துறவி மாதிரி வருஷ கணக்காக எதையோ தேடிக்கிட்டு நீ இல்லாமல் உயிர் வாழ முடியாமல் திரும்பி வந்து உன்னை தூரத்திலிருந்து பார்த்து தரிசித்ததை சொல்லவா? எப்படி சொல்லுவேன்? என்னால் சொந்தமாக சம்பாதிக்க முடியும் ஷைலஜா. நம்ம 2 பேர் தேவைக்கு மட்டும் நிச்சயமாக என்னால் சம்பாதிக்க முடியும். நான் உன்னை ஏற்றுக்கிறதுனா ஒரு பைசா கூட இல்லாமல், ஒரு நகை நட்டு இல்லாமல், கட்டின புடவையோடு வந்தால் போதும். புதுசாக ஆரம்பிக்கலாம். பணம் வேண்டாம், நீ மட்டும் போதும். பேசிக்கொண்டே
அவன் கைகள் பரவ அதை தடுக்க முற்பட்டாள். அவன் பிடிவாதம் சுலபமாக ஜெயித்தது. வேண்டாம் தயாள், வேண்டாம், விருட்டென்று தன்னை உதறிக்கொண்டு எழுந்து உடைகளை சரி செய்து கொண்டு நடந்தாள். அவனும் எழுந்து உடன் நடந்தான். சற்று தூரத்தில் மணலில் உட்கார்ந்திருந்தவனும் இருட்டில் எழுந்து அவர்களை தொடர்ந்தான். அவள் டாக்ஸியில் ஏறும்போது, மறந்துடாதே ஷைலஜா, நாளைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் என்றான் தயாள். சரி தயாள் என்றால் அருகே அந்த மற்றொருத்தன் நின்று கொண்டிருந்தான். திரும்ப வீட்டுக்கு வந்தபோது வாசல் கேட்டில் தபால் பெட்டியில் ஒரு கடிதம் காத்திருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வீட்டு கதவை திறந்து விளக்கை போட்டு சரியாக பார்த்தாள். டை படித்த விலாசம்: திருமதி ஷைலஜா பிரபாகர், 8 ஸ்ரீராம் காலனி, சென்னை 600086. முறையே கிழித்தாள். ஒரே ஒரு காகிதம் பிரித்தாள். வினோதமான கடிதம். ஒரு செய்தித்தாளிலிருந்து வார்த்தைகளை வெட்டி வெட்டி அடுத்தடுத்து ஒட்டி வைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட காகிதம். விஷயம் கணவருக்கு தெரியாதிருக்க விலை ரூபாய் 10,000 தயார் செய். அவள் இதயம் வெடித்தது. யார் அது? எப்படி தெரிந்திருக்கும்? அதுவும் எவ்வளவு எச்சரிக்கையுடன்? இப்போது என்ன செய்வது? வீட்டின் தனிமை வியர்த்தது. அவளுக்கு கதவை சாத்தி கொண்டாள். எல்லா விளக்கையும் போட்டாள். கண்ணாடியில் தெரிந்த தன்னை கண்டு பயந்தாள். தான் செய்த அசட்டு காரியம் ஒரு உத்வேகத்துக்கு, ஒரு மோதலுக்கு வந்துவிட்டது. கணவனுக்கு தெரிந்து போனால், ஐயோ 10,000? இல்லை, நாளை எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிடலாம். பாவத்தின் அழைப்புக்கு பதில் கொடுத்து எல்லாவற்றையும் முதல்விட்டு தயாளுடன் எங்கே செல்வது? அங்கே என்ன காத்திருக்கிறது எனக்கு? மறுபடி கடிதத்தை பார்த்தாள். நாளைக்குள் விஷயம் தீர்ந்தாக வேண்டும். என்ன செய்வது? டெலிஃபோன் அடித்தது. எடுத்தாள். ஹலோ ஷைலஜா, நான் பிரபாகர், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். 2-3 தடவை டெலிஃபோன் பண்ண. எங்கே போயிருந்த? பொழுது போல் சினிமாவுக்கு போயிருந்தேன். எந்த சினிமாவுக்கு? ஏன், சினிமா பேர், டிக்கெட்டு, ரேட்டு எல்லாம் சொல்லி ஆகணுமா? சே, என்ன ஷைலஜா, நான் எது சொன்னாலும் தப்பாகவே அர்த்தம் பண்ணிக்கிறேன். காலையில் உங்கள்கிட்ட சரியாக பேசாமல் கொஞ்சம் முறைப்பாகவே கிளம்பிட்டேன். தப்பாக நினச்சிக்காத. இது எப்போவும் நடக்கிறது தானே ஷைலஜா. நான் வெளியில் ரஃபாக இருப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ளே உன் மேலே எனக்கு தீராத அன்பு, தெரியுமா? இதை சொல்கிறதுக்கு தான் பெங்களூர்லேருந்து எனக்கு கால் பண்ணுறீங்களா? ஆமாம் ஷைலஜா, நேரில் உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்ல தயக்கமாக இருக்குது. டெலிஃபோனில் சொல்கிறது சுலபமாக இருக்குது. ஐ லவ் யூ ஷைலஜா. சரி, சரின்னு சொல்லாத, ஐ லவ் யூ டூன்னு சொல்லு. சரி, ஐ லவ் யூ டூ. அப்பாட, என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் நீ தாராளமாக சொல்லலாம். மனசில் எதையும் வச்சுக்காதே. கணவன் மனைவிக்குள்ளே எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. ஷைலஜா, நம்ம 2 பேருக்கும் இடையில் எதுவும் இல்லை தானே? இல்லை. அந்த கடிதத்தை மறுபடி படித்தாள். குட் நைட் மை ஸ்வீட் ஹார்ட். பெங்களூர்லேருந்து உனக்கு என்ன வேணும்? ஏதாவது வாங்கிட்டு வாங்க. குட் நைட். பிரமித்து பார்த்து கொண்டே நின்றாள். கையில் கடிதம் நடுங்கியது. டெலிஃபோன் அடித்தது. மறுபடி டெலிஃபோன் எடுத்தாள். தயாள் பேசுகிறேன். ஷைலஜா, வீட்டுக்கு ஒழுங்காக போய் சேர்ந்தியா? நாளைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு, மறந்துடாத. குட் நைட் மை லவ். குட் நைட். படுக்கையில் போய் விழுந்து சற்று நேரம் அழுதாள். சற்று நேரம் யோசித்தாள். கணவன், முன்னாள் காதலன், கடிதம், என்ன செய்வது? எதை நாடுவது? எந்த நிஜத்தை சந்திப்பது? எதை தவிர்ப்பது? என் ஒருத்தியால் இதை சமாளிக்க முடியாது. டூ மச். எனக்கு யாராவது உதவி கேட்க வேண்டும். யாரிடமாவது சொல்ல வேண்டும். எனக்குள்ள இந்த பிரச்சனைகளை வைத்து கொண்டால் வெடித்து போய் விடுவேன். யாரிடம் சொல்வேன்? மேஜையில் அருகே அவள் படிக்கும் புத்தகங்கள் இறைந்து கிடந்தன. கீதை, பேருரைகள், ஆட்டோபயோகிராஃபி. தயாள் கொடுத்தது. விபரீத கோட்பாடு, கணேஷ். ஆம், கணேஷிடம் கேட்டு பார்க்கலாம். எனக்கு ஒரு வக்கீலின் உபதேசம் தேவை. நம்பிக்கை, புத்திசாலித்தனம், ரகசிய பாதுகாப்பு, எல்லா குணங்களும் கொண்ட ஒரு ஆசாமி. டெலிஃபோன் டைரக்டரியில் இருந்த விதவித கணேஷ்களின் விலாசத்திலிருந்து ஊகித்து அந்த எண்ணை சுழற்றினாள். சுற்றிலும் சட்ட புத்தகங்களும் ஏஐஆர் ரிப்போர்ட்டுகளும் சூழ்ந்திருக்க கணேஷ் சிகரெட் பற்ற வைத்துவிட்டு தொடர்ந்தான். வசந்த் குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். அப்போது டெலிஃபோன் மணி அடித்தது. யாராது இந்த நேரத்தில்? வசந்த் எடுத்து, ஹலோ, 29437, மணி இப்போ 10 என்றான். கணேஷா இருக்காரே? பாஸ், உங்களுக்கு தான். இதோ பெண் குரல். கணேஷ் எழுந்து வந்து காதில் வைத்து கேட்டான். முதலில் அந்த பெண் சொன்ன வாக்கியங்கள் ஒன்றும் தெளிவில்லாமல் அவசரமாக இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உங்களுக்கு கணேஷ் லாயர் வேணும் இல்லையா இந்த வேளையில்? ஆமாம்,
ஆமாம். முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்கள். ஷைலஜா, மிஸ்ஸஸ் ஷைலஜா பிரபாகர். நான் உங்களை பார்க்கணும், உடனே பார்க்கணும். இப்போவா? மணி 10. இந்த நேரத்தில் டாக்டரை தான் கூப்பிடுவாங்க, லாயரை இல்லை. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? வீட்டில் இருந்து தான். டெலிஃபோனில் என் வேதனையை சொல்லி தீராது மிஸ்டர் கணேஷ். மிஸ்ஸஸ் பிரபாகர், இப்போ எந்த கோர்ட்டும் திறந்துருக்காது, எந்த விதமான லீகல் ரெமெடியும் இந்த நேரத்தில் கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வரேன். ப்ளீஸ், உங்களை இப்போவே பார்க்கலாமா? விஷயம் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே கணேஷ். நான் தனியாக தான் இருக்கேன். என் வாழ்க்கையோட முழு பிரச்சனை ஒன்று உடனே தீர்த்தாகணும். எனக்கு இருக்கிற குழப்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. கணேஷ் சற்று நேரம் டெலிஃபோனை தள்ளி பிடித்து கொண்டு நின்றான். என்ன பாஸ்? டேய், அலறாடா. சரி, போயிட வேண்டியதுதான். வயசு மட்டும் என்னன்னு கொஞ்சம் கேட்டு வைங்க. கணேஷ், எனக்கு ஒரு பயமுறுத்தல் கடிதம் வந்திருக்கு, பணம் கேட்டு. என் கணவர் வேறு ஊரில் இல்லை, நான் தனியாக இருக்கேன். எனக்கு தைரியம் சொல்ல யாருமே இல்லை. நீங்கள் உடனே வந்தீங்கன்னா உங்களை நான் அதிகம் தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களோட பேசுனா போதும். நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன். நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ப்ளீஸ் வரீங்களா? கணேஷ் யோசித்தான். அந்த குரலில் இருந்த அவசரம், அச்சம், ஏக்கம், கெஞ்சுதல் எல்லாவற்றிலும் உண்மை இருந்தது. நல்ல காஃபி போட்டு தருவீங்களா? தரேன். அட்ரஸ் சொல்லுங்க என்றான். ஏறக்குறைய அதே சமயத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு டெலிஃபோன் சம்பாஷணை நிகழ்ந்தது. ஹோட்டல் அசோகா, ப்ளீஸ் கனெக்ட் டு மிஸ்டர் பிரபாகர், ரூம் நம்பர் 418. 1 minute ப்ளீஸ். 418 என் அறையில் பிடிவாதமாக மணி அடித்தது. நோ ரிப்ளை ப்ளீஸ். தூங்குகிறாருன்னு நினைக்கிறேன். மறுபடி ட்ரை பண்ணுங்கள், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். மறுபடி டெலிஃபோன் அடிக்க பிரபாகர் நித்திரையின் ஆழத்திலிருந்து எழுந்து அருகில் இருந்த விளக்கு சுவிட்சை தட்டி கண் கூசி டெலிஃபோனை கோபத்துடன் எடுத்து ஹலோ என்றார். சாரி சார், கால் ஃப்ரம் மெட்ராஸ் சார். ஸ்பீக்கப். ஹலோ, யார்? நான் தான் நடேசன். ஓ, என்ன சொல்லு? பணம் எடுத்தாளா? இல்லை, ஆனால் என்ன சொல்லு? இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி இறங்கி டாக்ஸி பிடிச்சி பீச்சுக்கு போனாங்க. அங்கே ஒரு ஆளை சந்தித்தாங்க. அவனுக்கு சுமார் 28-29 வயசு இருக்கும். ஜீப்பா போட்டுக்கிட்டு தாடி வச்சுருந்தான். 2 பேரும் கடற்கரையில் இருட்டில் தனியாக 2 மணி நேரம் பேசிக்கிட்டாங்க. கொஞ்சம் அந்யோன்யமாகவே இருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா திரும்பி டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உட்கார்ந்துருந்தபோது பேசிக்கிட்டது சரியாக கேட்கல. ஆனால் திரும்ப டாக்ஸி பிடிக்கிற போது நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தெளிவாக கேட்டுச்சு, நாளைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துரு, மறந்துடாத அப்படின்னா. அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி போயிட்டாங்க. அவன் பேர் தயாள். ஹலோ சார், லைனில் இருக்கீங்களா? ஸ்தம்பித்து வெற்று பார்வையுடன் உட்கார்ந்திருந்த பிரபாகர் கலைந்தார். ஹலோ, என்ன? சாரி சார், நீங்கள் சொல்லி தான் நான் இப்படி செஞ்சேன் என்று அவன் சொன்னான். பரவாயில்ல சார், வேறு ஏதாவது செய்யணுமா? வேண்டாம், இனிமே ஒன்றும் வேண்டாம். வியாழக்கிழமை ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்க பணத்தை. மறந்து போயிடாது அப்படியே. பேர் என்ன சொன்ன? தயாள். வச்சுட்டுங்களா? சரி. பிரபாகர் டெலிஃபோனை வைத்துவிட்டு உடனே தன் பெட்டியிலிருந்து மாத்திரைகள் 2 எடுத்து விழுங்கினார். அவர் உடலெல்லாம் நடுங்கியது. மேஜை மேல் ஓங்கி குத்தினார். ஒரு நீண்ட சிகரெட் எடுத்து 3 குச்சி செலவழித்து பற்ற வைத்தார். தன்னை சுதாரித்து கொண்டு இழுத்து கொண்டு மார்பெல்லாம் அதை பரவவிட்டு எழுந்தார். அமைதியான குளிர் நிறைந்த இரவு. கண்ணாடிக்கு வெளியே மௌன விளக்குகள் தெரிந்தன. தன் கை கடிகாரத்தை பார்த்தார். 10:35. மனைவி. நாளைக்கு மாலை. அவளுக்கு என்ன குறைச்சல்? ஏதாவது சுகத்திலா, செல்வத்திலா? நாளைக்கு மாலை தப்பி விடுவாளா? பார்த்து விடலாம். பிரபாகர் அந்த சிகரெட்டை அல்பாயுசாக அணைத்து உரு தெரியாமல் ஆக்கி ஆஸ்ட்ரேயில் திணித்தார். பிரபாகர் நினைத்ததை அடைந்தவர். அவர் வாழ்க்கையில் முழுவதும் இந்த 44 வருஷங்களில் ஒன்றை நினைத்து அதை அடைய தவறியதில்லை. தொழிலில், வாழ்க்கையில் எல்லாம். ஷைலஜாவை அவர் கல்யாணம் செய்து கொண்ட போது அவருக்கு வயசு 36. ஷைலஜாவை அவர் முதல் தடவையாக ஒரு வார பத்திரிகையின் வர்ண அட்டை படத்தில் பார்த்தார். அந்த பெண் ஊஞ்சலின் அருகில் நின்று கொண்டிருக்க ஃப்ளாஷ் போட்டு எடுத்த அந்த படம் மிக துல்லியமாக அச்சாகி இருந்தது. அவள் உதடுகளின் மெலிதான திறப்பில் தெரிந்த பல்வரிசையும் அவள் உடம்பின் கச்சிதமான அமைப்பும் அவரை திரும்ப திரும்ப அந்த படத்தையே 3 தினங்கள் நோக்கச் செய்தன.
4வது தினம் பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து புகைப்படக்காரரின் விலாசத்தை தெரிந்து கொண்டார். புகைப்படக்காரரிடமிருந்து அந்த பெண் திருவல்லிக்கேணியில் இருக்கிறாள், ஸ்பென்சரில் சேல்ஸ் கேர்ளாக வேலை செய்கிறாள் என்று தெரிந்து கொண்டார். அதுவரை எந்த பெண்ணையும் ஸ்திரமாக மனைவியாக வரிக்கும் எண்ணத்துடன் அவர் நினைத்ததே இல்லை. தொழில் விஷயமாக அமெரிக்கா, ஜப்பான் செல்லும் போதெல்லாம் பல பெண்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்த தற்காலிக சுகங்களுக்கு அப்புறம் அவர்களை மறந்து போயிருக்கிறார். இப்போது அது வேறு விதமாக இருந்தது. உனக்கு என்ன சம்பளம்? மாதம் 180 சார். உன்னோட பயோடேட்டாவை கொடு. கான்டினென்டல் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஓ, ஒரு தடவை அப்ளிகேஷன் கூட போட்டேன், இன்டர்வியூக்கு, ஆனால் கூப்பிடலை. நீ முதல் தேதி சேர்ந்துடு. உன்னை மாதிரி ஸ்மார்ட் கேர்ளெல்லாம் இந்த சுண்டக்காய் 180 ரூபாய்க்கு சோப்பு ஊற்றிக்கிட்டு எல்லாம் சேச்சே அங்கே வந்துடு. 450லேருந்து ஆரம்பிக்கலாம் என்ன? தேங்க்யூ சார். 3 மாதங்களில் அவளை முழுவதும் வென்று மணந்து வீட்டில் கொண்டு வந்து வைத்து கொண்டு விட்டார். அவளுடைய அப்பாற இளமை கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தேய்ந்ததும், அவளுடன் நடத்திய இல்லறத்தில் முதல் நெருடர்கள் ஏற்பட்டதும், 1 வருடம் 2 வருஷமாகி அவர்களுக்கு குழந்தை பிறக்காததும், அதன் காரணம் தெரிந்ததும் டாக்டர் மேல் எல்லையில்லா கோபம் வந்ததும், காரணத்தை அவளிடம் சொல்லாமல் மறைத்ததும், அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் இருவரும் 2 மைல் தூர தனிமையில் இருந்ததும், எப்போதாவது சிரித்து பேசினதும், எப்போதாவது படுக்கையில் கடமைக்காக இயங்கியதும், எல்லா கணவன் மனைவி உறவிலும் ஒரு தவிர்க்க முடியாத அலுப்பு ஏற்படுகிறது. அது எப்போது ஏற்படுகிறது என்பதில் தான் மாறுதல்கள். சிலருக்கு சில தினங்களில், சிலருக்கு சில வருஷங்களில். அலுப்பு ஏற்படுவதை மன்னிக்கலாம், ஆனால் துரோகம், அந்த முதல் சந்தேகம் எப்போது அவர் உள்ளுணர்வில் ஏற்பட்டது? சென்ற மாதமா? அந்த வியாழக்கிழமையா? எங்கே போயிருந்த? ஸ்கூலுக்கு போய் சின்ன பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்தேன். இன்றைக்கி உனக்காக எந்த ஸ்கூலும் திறந்திருக்காது தெரியுமா? தெரியாமல் தான் போயிட்டேன். ஸ்கூல் மூடி இருந்தது. திருவல்லிக்கேணிக்கு வீட்டுக்கு போயிட்டு அண்ணங்கிட்ட, உங்கள் அண்ணன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தான் ஷைலஜா. மௌனம். எதையாவது என்கிட்ட மறைக்க பார்க்குறியா ஷைலஜா? மறைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? நான் இன்றைக்கி எங்கே போனேன்னு சொல்லிடுறேன். சும்மா ஒரு காரியமும் செய்யாமல் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு நிம்மதி தேவையாக இருந்தது, அவ்வளோதான். வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை. ஏன்னு சொல்ல முடியல. அப்புறம் அந்த கடிதம், சந்தேகத்தின் முதல் இலை. அவள் அறையில் குப்பை கூடையில் சின்ன சின்ன துண்டுகளாக இருந்த கடிதம். அவற்றை எடுத்து அந்த வார்த்தைகளில் புரியாத தொடர்புகள். மறுபடி உன்னை என்றும் மறக் ஆசை முத்தங். இப்படி அவரால் நம்ப முடியவில்லை. கிழித்து போட்ட காகிதங்கள் வீட்டை துப்புரவாக துடைத்து வைத்து கொண்டு பத்திரிகைகளில் அத்தனை தொடர்கதைகளை படித்து கொண்டு வீட்டோடு அடைந்து கிடந்தவளும் சமீப கால மாற்றங்களையும் அவரால் நம்ப முடியவில்லை. தன்னை ட்ரெஸ் செய்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்தினாள். ஆஃபீஸிலிருந்து ஃபோன் செய்தபோது சில தினங்கள் வீட்டிலேயே இல்லை. புதிதாக தானே சென்று சாரிகள் வாங்கினாள். யாரையாவது சந்திக்கிறாளா என்ன? எப்படி தெரிந்து கொள்வது? பெங்களூர் கிளம்புவதற்கு முதல் நாள் திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒரு தமிழ் செய்தித்தாள் வாங்கினார். நிதானமாக அதன் பக்கங்களில் தேடி சில வார்த்தைகளை வெட்டி எடுத்து ஒரு காகிதத்தில் ஒட்டினார். ஆஃபீஸில் விலாசம் டைப் அடித்து ஒரு கவருக்குள் போட்டு ஸ்டாம்ப் ஒட்டி அதை தபால் பெட்டியில் போட்டார். விவரம் கணவனுக்கு தெரியாமல் இருக்க விலை 10,000 ரூபாய் தயார் செய் என்பது. தயார் செய்கிறாளா பார்க்கலாம், பேங்கில் பணம் எடுக்கிறாளா பார்க்கலாம். அப்புறம் அதுவும் தோன்றியது அவருக்கு. நடேசனுக்கு ஃபோன் பண்ணி தான் பெங்களூரில் இருக்கும்போது அவள் என்னென்ன செய்கிறாள், எங்கெங்கே போகிறாள் என்று கண்காணிக்க சொன்னார். தினமும் இரவு அதை டெலிஃபோன் மூலம் சொல்லிவிட சொன்னார். இப்போது தெரிந்துவிட்டது. சற்று நேரம் தூங்கும் நகரத்தை பார்த்திருந்து விட்டு 2 சிகரெட் தொடர்ந்து பிடித்து டெலிஃபோனை எடுத்து யோசித்து ஒரே ஒரு எண்ணை சுழற்றினார். எஸ் சார். மெட்ராஸ்க்கு காலையில் ஃப்ளைட் இருக்குதா? சொல்ல முடியுமா? 1 மினிட் சார். சிகரெட் நெருப்பு விரலை சுட்டது. எஸ் சார், காலையில் 10:30 மணிக்கு ஃப்ளைட் நம்பர் 560. தேங்க்யூ. குட் நைட் சார். குட் காஃபி என்றான் கணேஷ். கப்பை மேஜை மேல் வைத்தான். சுற்றிலும் பார்த்தான். விசில் எடுத்தான். எதிரே ஷைலஜா உட்கார்ந்திருந்தாள். வசந்த் அவளை பார்த்து கொண்டே, உங்கள் கணவர் என்ன செய்கிறார் மிஸ்ஸஸ் பிரபாகர் என்றான். அவர்கள் திருமண ஃபோட்டோவை பார்த்தான். பிஸ்னஸ். பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர், பல கம்பெனிகளுக்கு டைரக்டர். பணத்திற்கு. கணேஷ் சற்று அவசரத்துடன், மிஸ்ஸஸ் பிரபாகர் அந்த லெட்டரை காட்டுறீங்களா?
கடிதத்தை நிதானமாக பார்த்தான். பார்த்துவிட்டு வசந்திடம் கொடுத்தான். வசந்த் புது மாதிரியான பயமுறுத்தல். செய்தித்தாளிலிருந்து வாக்கியங்களை கத்தரித்து ஒட்டுவது ஒரு புதிய முறைதான். தினமணியை போல் இருக்கிறது, அச்சை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது என்றான். இது எப்போது வந்தது? இன்னைக்கு சாயங்காலம். கவர் இருக்குதா? அதையும் கொடுங்க. கவரை வாங்கி கொண்டு அதை ஒரு அலட்சிய பார்வை பார்த்துவிட்டு, அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கும் விஷயம் என்ன என்று சொல்லுகிறீர்களா? ஷைலஜா தயங்கி வசந்தை பார்த்தாள். பயப்படாதீங்க, நானும் அவனும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க என்றான் கணேஷ். அதுக்கில்ல, இந்த விஷயம் சற்று அந்தரங்கமாக. கவலைப்படாதீங்க. ஷைலஜா மறுபடியும் தயங்கினாள். மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் அவள் முகம் பளிச்சென்று தெரிந்தது. 28 வயது இருக்கலாம் என்று எண்ணினான். அவள் கண்கள் பெரிதாக இருந்தன. அவை கணேஷை நேர் பார்வை பார்க்க தயங்கின. குரலில் 28 வயது தெரியவில்லை. மென்மையான குழந்தை குரல். விரல்கள் நீண்டிருந்தது. நகத்தை கடிக்கும் பழக்கம் உண்டென்று தெரிந்தது. சொல்லுங்கள், உங்கள் ரகசியம் எங்களை விட்டு போகாது. தயாள்னு ஒருத்தன் நான் காலேஜில் படிக்கிற போது என் கூட ஸ்நேகமாக இருந்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். அவன் கூட பழகிட்டு இருந்தேன். இந்த மனுஷன், என் கணவர், திடீர்னு வந்து புயல் அடிச்சாப்பில் என்னை வாரி கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் ஒரேடியாக உயர்த்தி தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டார். அப்புறம் நான் தயாளை சந்திக்கலை. அவன் எங்கெங்கெல்லாமோ போய் அவதிப்பட்டு நான் இந்த வீட்டில் 8 வருஷம் பிரபாகருக்கு மனைவியாக கோவில் மாடு மாதிரி திண்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சமீபத்தில் தயாள் திரும்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணான். முதல்ல சந்திக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். எனக்கும் கற்புங்கிறது இருக்குன்னு நானே என்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு. அப்புறம் யோசித்து பார்த்ததில் அவனை போய் பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு நினச்சி போய் பார்த்தேன், பேசினேன். பழைய நாட்களை பற்றி, லெக்சரர்ஸ் பற்றி, அவன் என்னையே இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்ததை பற்றி. அதுக்கப்புறம் அவனை 2-3 தடவை நான் பார்த்தேன். கணவருக்கு தெரியாமலா? தெரியாம தான். தெரிஞ்சால் என்னை வீட்டுக்குள்ளே ஓட மாட்டார். கோபக்காரர். தயாள் வேடிக்கையான மனுஷன். எங்கிட்ட என்ன இருக்கோ நேசிக்கிறான். காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் கடிதாசி எழுதுவான். என்னை பற்றி கவிதை எழுதுவான். என்னை விடுங்க, நான் முதல்ல அவனை சந்தித்த போது பார்த்தபோது அதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தோணலை. இப்போ நான் உங்கள் கூட பேசலையா, வித்தியாசமாக எதுவும் இல்லை, எதுவுமே நான் நினைக்கல. ஆனால் சமீபத்தில் என் மனசு கொஞ்சம் வேடிக்கை காட்டுது. ஏதோ கொஞ்சம் ஆசைப்படுது, கொஞ்சம் பாவம் பண்ணுது. தயாள்கிட்ட பணம் வேணுமான்னு கேட்டேன். வேண்டாமா, நான் தான் வேணுமா. என்னோட அவன் மறு வாழ்வு வாழ போகிறானா. கூப்பிட்டான். முதல்ல சிரிப்பாக இருந்தது. அப்புறம் அந்த ஆசை எனக்கு மாறுதலாக இருக்கும். ஒரு விதமான விடுதலைன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. பிரபாகர் மாதிரி மனசாட்சி கலக்காத மெஷின் ஆசாமிக்கிட்ட 8 வருஷம் வாழ்ந்தப்புறம் இந்த பாதையில் பாவம் இருந்தாலும் ஒரு வசீகரம் இருக்குது, ஒரு அட்வென்ச்சர் இருக்குது. தினம் ஒரே விஷயங்களை 8 வருஷமாக செஞ்சு அழுத்து போன உணர்ச்சிகள் மறத்து போன எனக்கு எதிரே ஒரு கவர்ச்சிகரமான பாவம் கூப்பிடுது. தவிச்சிட்ருக்கேன். இப்போது இந்த கடிதம், நான் தயாளை சந்தித்ததை யாரோ பார்த்து இப்போது பணம் கேட்டு கடிதம் எழுதி இந்த விவகாரத்துக்கு ஒரு அவசரம் ஏற்பட்டு விட்டது. விஷயம் சிக்கலாயிடுச்சு. கணேஷ் கடிதத்தை வாங்கி மறுபடி படித்தான். இது உங்கள் கணவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். எப்படியாவது தெரிஞ்சு தானே ஆகணும். இல்லை கணேஷ், நான் இன்னும் தீர்மானிக்கலை. நான் தேடுற நிம்மதி தயாள்கிட்ட கிடைக்குமானே எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல. நடுவில் இது வந்ததும் இப்போ நான் என்ன செய்கிறதுன்னே தெரியல. என்ன செய்கிறதுன்னு நீங்கள் இன்னும் தீர்மானிக்கலை அப்படியா? இல்லை, என்ன செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன் கணேஷ். நானா? ஓ நோ, நான் வெறும் வக்கீல். உங்கள் மனம், உங்கள் கடந்த கால நிகழ்ச்சிகள், உங்கள் குணம் எல்லாவற்றையும் பொறுத்து எடுக்கிற சிக்கலான டிசிஷன் இது. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் மனசை விட்டுட்டு வெளி உலகத்துக்கு வந்தீங்கன்னா சில உபதேசங்களை உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். முதல்ல, இந்த கடிதம் பற்றி உடனே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடிதத்தில் 10,000 ரூபாய் கேட்டிருக்கே தவிர அதை எங்கே எப்படி கொடுக்கறது அப்படின்ன விவரமே இல்லை. எனவே அடுத்த லெட்டர் வர்ற வரைக்கும் உங்களுக்கு கணவருக்கு தெரிஞ்சு போயிடுமேன்ற பயம் வேண்டாம். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை பற்றி தீர்மானிக்கிறது இவ்வளவு அவசரப்பட வேணான்னு தோணுது. நீங்கள் உங்கள் கணவரோடு தொடர்ந்து வாழ்கிறீங்களோ அல்லது அந்த தயாள் கூட வேறு வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த தீர்மானம் எடுத்தாலும் அதை இன்றைக்கி ராத்திரி எடுக்காதீங்க. நாளைக்கும் வேண்டாம், நாளன்னைக்கும் வேண்டாம். இன்னும் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை மந்திரம் கந்திரம் சொல்லியா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லே தான்.
மிஸ்டர் கணேஷ், நான் என் கணவரை டிவோர்ஸ் பண்ண முடியுமா? முடியும், ஆனால் காரணம் வேணும். காரணம் சொல்லுவேன், காரணம் எல்லாம் மனசில் இருக்கேன். இதாக இருந்தாலும் 8 வருஷமாக வாழ்ந்து களைச்சி போயிடுச்சுங்கிறத காரணமாக காட்ட முடியாது. அவர் உங்களை கொடுமைப்படுத்தினாரா? ஆமாம், அது ஒரு விதமான கொடுமை தான். வசந்தும் கணேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மிஸ்ஸஸ் பிரபாகர், சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலைமை என்னங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் கணவரோட வாழ விரும்பலைன்னா 2 வழி இருக்கு. ஜுடிஷியலுக்கு மனு போடலாம், இல்லை விவாகரத்து கேட்கலாம். 2க்குமே தகுந்த காரணம் வேணும். முதல்ல அடல்டரி, அது உங்கள் கேஸில் அவர் விவாகரத்து கோரினால்தான் செல்லும் என்று தோன்றுகிறது. அவள் கண்கள் சிவந்து ஏறக்குறைய கண்ணீர் ததும்பியது. நீங்கள் என்னை சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் என்றாள். சாரி, நான் காரணங்களை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து 3 வருஷம் 2 பேரும் தனியாக இருக்கணும், அல்லது உங்கள் கணவர் ஜெயிலில் 7 வருஷ தண்டனையில் இருக்கணும், அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை கொடுமைப்படுத்தியிருக்கணும், அல்லது புத்தி சரியில்லாமல் இருக்கணும், இல்லைன்னா ரகசிய வியாதியாவது இருக்கணும். பாஸ், 2 பேரும் மனமொப்பி சம்மதித்தால் அவர்கள் பிரியலாம். செக்ஷன் 28 என்றான் வசந்த். அவர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் என்றாள் ஷைலஜா. அப்போது டிஃபிகல்ட் என்றான் கணேஷ். ஷைலஜா சற்று நேரம் யோசித்தாள், சற்று தயங்கினாள், மென்று விளங்கினாள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. எங்களுக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லை. என்னை ஒரு லேடி டாக்டர் பரிசோதித்து என்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். கணேஷ் யோசித்தான். வசந்த், என்னடா சொல்கிற? வசந்த் உடனே, முடியும் பாஸ். கல்யாண சமயத்தில் பார்ட்டிக்கிட்ட அந்த குறை இருந்தது அப்படின்னு நிரூபிக்கணும், இன்னமும் அதே குறை இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும், திருமணத்தை ரத்து பண்ணுறதுக்கு பெட்டிஷன் கொடுத்து டிகிரி வாங்கணும் என்று கல்கட்டாவில் 1971 ஒரு கேஸில் நிரூபணம் பண்ணி இப்படி பிரிஞ்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் பிரபாகர், என்னை கேட்டால் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக யோசிக்கணும்னு தோணுது. உங்களுக்கு உங்கள் கணவரை விட்டு பிரியணும்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் அதை தீர்மானிக்கலை இல்லையா? இன்னும் உங்கள் மனசு ஸ்திரப்படலை இல்லையா? உங்கள் கணவரிடமிருந்து உங்களால் பிரிய முடியும். அவர்கிட்ட இன்னும் சில மாதங்கள், ஏன் இன்னும் 1 வருஷம்தான் இருந்து பாருங்களேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் அவருடன் இதயத்தை திறந்து பேசி, ஏன் இப்படி நீங்கள் விவாகரத்தை பற்றி நினைப்பதை கூட அவர்கிட்ட சொல்லலான்னு தோன்றுறது எனக்கு. அல்லது சில மாதங்கள் பிரிந்திருந்து மறுபடி சேர்ந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள உதவும் என்று நம்புகிறேன். இதற்கும் நீங்கள் அந்த கடிதத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அதை வச்சுட்டு அவசரப்படவும் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணுங்கள், நான் சமாளிக்கிறேன் அந்த ஆசாமியை. நிம்மதியாக தூங்குங்க. விலகவோ சேரவோ 2க்குமே நான் இருக்கேன். முடிஞ்சால் நாளைக்கு சாயங்காலம் மறுபடி வரேன். கணேஷ் கிளம்பும்போது அந்த கடிதத்தை உரையுடன் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். காரில் திரும்பும்போது கணேஷ், வாட் யூ திங்க் என்றான். அவள் மகா குழப்பத்தில் இருக்கிறான். எனக்கு அவள் புருஷனை பார்க்கணும் போல இருக்குது. பார்க்கலாம், பார்த்து பேசலாம். பாவி பயலே, இப்படி முத்து மாதிரி ஒரு பொண்டாட்டியை சரியாக வச்சுக்க தெரியாமல் இழக்க போறியடா என்று சொல்லி பார்க்கலாம். இந்த லெட்டரை பற்றி என்ன நினைக்கிற? யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் பாஸ். வெளி உரையில் போஸ்ட் மார்க்கை பார்த்தேன். மவுண்ட் ரோடு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போஸ்ட் ஆகிருக்கு. கடிதத்தை யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிக்கிறது முடியவே முடியாது. எல்லாம் அச்சு. டே, ஸ்காட்லாண்ட் யார்ட்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் லண்டனில் இருக்கும்போது பிரியா கேஸ் ஞாபகம் வர்றது. எப்படி? அட்ரஸ் டைப் அடிச்சிருக்கேன், டைப்ரைட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க முதல்ல. அதுக்கு ஸ்காட்லாண்ட் யார்டு வேணாம் பாஸ், வசந்தே போதும். டைப்ரைட்டர் கோத்ரேஜ் ஏபி. ஆனால் மவுண்ட் ரோட்டில் எத்தனை ஆஃபீஸ் இருக்குது, இவ்வளவு கோத்ரேஜ் இருக்குது, வெட்டி வேட்டை. அப்போது மணி 12:30. ஒரு சிறிய டீ கடையில் காரை நிறுத்தி 2 டீ பருகிவிட்டு, இன்னும் ராத்திரியில் விழித்திருந்து எவனுடனோ செய்த சச்சரவுக்கு வாதாட சட்ட புத்தகங்கள் காண அலச சென்றார்கள். அவர்களும் ஏறக்குறைய அந்த இரவு முழுவதும் கண் விழித்திருந்தார்கள். ஷைலஜா நிம்மதியாகவே தூங்கினாள். மறுதினம் ஷைலஜா எழுந்ததும் தெம்பாகவே இருந்தாள். கணேஷுடன் ராத்திரி பேசினதில் அவள் வாழ்வின் பிரச்சனை தீராவிட்டாலும் சற்று தெளிவாகி இருந்தது. கணவருடன் வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் விடுதலை கிடைக்க சட்டத்தில் வாய்ப்பு இருப்பது அவளுக்கு திடீரென்று புதிய பலம் கொடுத்தது. சமயக்காரரின் குழந்தைகள் பற்றி விசாரித்தாள். அவனுக்கு அம்மாவின் திடீர் கரிசனம் ஆச்சரியம் தந்தது. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பொட்ட பசங்கம்மா. இந்தாங்க, ஏதாவது உங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க. மத்தியானம் வர வேண்டாம்,
டிரைவர்கிட்டையும் சொல்லிடுங்க. குளித்துவிட்டு தனக்கு பிடித்தமான அந்த கரு நீல சாரியை அணிந்து கொண்டாள். கணேஷுடன் பேசியதில் அவளுக்கு புது தெம்பு ஏற்பட்டு விட்டது. ஒரு புதிய உற்சாகம், புதிய பக்கபலம். டெலிஃபோனை எடுத்து கணேஷின் நம்பரை சுற்றினாள். கணேஷா, சைலிஜா. உங்களோட ராத்திரி பேசினதில் எனக்கு பல விசாரங்கள் சின்னதாக போய் கரைஞ்சி போயிடுச்சு. நான் நீங்கள் சொன்னாப்புல உடனே தீர்மானிக்க போகிறது இல்லை. கொஞ்சம் ஆறப்போட்டு சிந்திச்சுட்டு தான் செய்ய வேண்டிய காரியம் இது. வெரி குட். இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் உங்களால் வர முடியுமா? இன்றைக்கி சாயங்காலமா? வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். நல்லதாக காஃபி போட்டு தரேனே. பார்க்கலாம். ஐ ட்ரை. ட்ரைலாம் வேண்டாம், கண்டிப்பாக வந்தே ஆகணும். சரி. சைலிஜா சிந்தூர பூவே என்று முணுமுணுத்து கொண்டே வீட்டை பூட்டிவிட்டு தனியாக நடந்து சென்று பஸ் ஏறி சாரதா மாண்டிசோரி பள்ளிக்கு சென்றாள். சுப்புலட்சுமி, அட ஷைலஜா, என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்றாள். சுப்பு, எப்படி இருக்க? அதான் பார்க்குறியே, ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் 3 வயதிலிருந்து 8 வயது வரை பொம்மைகள் போல சுத்தமாக தலை சீவிக்கொண்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு பிஸ்கெட் கடித்து கொண்டு ரைம்ஸ் சொல்லிக்கொண்டு. சுப்பு, எனக்கு இங்கே ஒரு வேலை கிடைக்குமா? உனக்கா வேலையா? நான் தான் இல்லாத குறை. 200 ரூபாய்க்கு இவங்களை கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு. உனக்கு என்னடி குறை? ஷைலிஜா குழந்தைகளை பார்த்து கொண்டே தே ஆர் லவ்லி என்றாள். முதல் தினம் மட்டும்தாண்டி லவ்லி. ஒவ்வொன்றுக்கு இருக்க பிடிவாதம் பற்றி உனக்கு தெரியுமா? இதோ பாரு, ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கு பாரு, மூஞ்சி வச்சுட்டு. சுப்பு, இங்கே எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? 150 ஆரம்பித்து தலையெல்லாம் நரைச்சி போன பிறகு 250 ஆகும். நீ நிஜமாக தான் கேட்குறியா? ஆமாம் சுப்பு, எனக்கு ஒரு மாறுதல் தேவையாக இருக்குது. எனக்கு ஒரு வேலையை வாங்கி தருவியா? சொல்லி பார்க்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னால் உடனே நடக்கும். எதுக்கும் அந்த மனுவை பூர்த்தி பண்ணி கொண்டு வா. பள்ளியிலேருந்து மவுண்ட் ரோட் சென்று புக் சென்டரில் கொஞ்சம் நேரம் மேய்ந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டாள். பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள். ஆவ்ரோ விமானம் 11:35க்கு தரையை தொட்டு ஓடிவிட்டு திரும்பி மெல்ல நின்றது. அதிலிருந்து சிதறிய சில பிரயாணிகளில் கடைசியாக பிரபாகர் இறங்கினார். கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு டெர்மினலை நோக்கி விரைந்து நடந்தார். லக்கேஜ் எதுவும் இல்லாததால் நேராக கண்ணாடி கதவுகளை விலக்கி கொண்டு டாக்ஸி பிடித்து ஸ்ரீராம் காலனி என்றார். நடு பகலின் சோம்பேறித்தனத்தில் காலனி வெறிச்சென்றிருந்தது. டாக்ஸி அனுப்பிவிட்டு வாசலுக்கு வந்து கதவின் மணி பொத்தானை அழுத்தினார். சற்று நேரம் காத்திருந்து மறுபடி அழுத்தினார். காத்திருந்தார். ஒரு சிகரெட் பற்ற வைத்தார். தன் பையில் இருந்த டூப்ளிகேட் சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். ஷைலஜா இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்து விஸ்கி எடுத்து கொடுத்தார். எதிரே ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்த அவர்கள் கல்யாண ஃபோட்டோ தெரிந்தது. சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். வயது வித்தியாசம் அப்போதே தெரிந்தது. அவர் மண்டையில் மெல்லிய வழுக்கை, அவள் இளமை. கிராதகி சிரிக்கிறாள் பார். மெதுவாக நடந்து பெட்ரூமுக்கு சென்றார். அவள் புத்தகங்களும் புடவைகளும் என்னென்னவோ வர்ண வர்ண அலங்கார தினுசுகளும் இறைந்து கிடந்தன. கண்ணாடியில் தெரிந்த பிரபாகர் தள்ளாடினார். அவர்கள் கல்யாண ஃபோட்டோ. கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. திரும்பினார். திடுக்கிட்டாள். அட, நீங்கள் வந்துட்டீங்களா? அதுக்குள்ளே வாமா, அதிர்ச்சியாக இருக்குது இல்லை? ஷைலஜா உள்ளே வந்து புத்தகங்களை வைத்தாள். வேலை முடிஞ்சிட்டுதா? இல்லை. உடம்பு சரியா இல்லையா? இல்லை. அவளை நேராக பார்த்தார். ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏன் பார்க்கக்கூடாதா? மேஜையில் இருந்த காலி கிளாஸை பார்த்தாள். எங்கே போயிருந்த? மவுண்ட் ரோடுக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே புக்ஸ் வாங்கிட்டு. யார் ஃப்ரெண்டு? தயாளா. தயாளா யார்? ஷைலஜா. உனக்கு தெரியாதாக்கும். என்னம்மா நீ என்ன சொல்கிறீங்க? இந்த பாரு, பாசாங்கு வேலையெல்லாம் வேண்டாம். உன் விஷயம் பூரா எனக்கு தெரியும். நேற்று சாயங்காலம் எங்கே போன, யாரை பார்த்த, என்ன தீர்மானித்த, எல்லாம் எனக்கு தெரியும். ஷைலஜாவின் உதடுகள் துடித்தன. சற்று வியர்த்தது. எப்படி சமாளிக்கப் போகிறேன்? என்ன சொல்ல போகிறேன்? சரி, நீங்கள் என்ன முடிவு கட்டினீங்க? நீ என்ன முடிவு கட்டியிருக்க? அவள் மௌனமாக இருந்தாள். யோசி பெண்ணே, இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னால் கணவன் சமாதானம் அடைவான்? யோசி. நீ அவனை போய் பார்த்தது நிஜமா இல்லையா? நிஜந்தான் என்றாள் தயக்கத்துடன். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் எங்கே போகிறதா உத்தேசம்?
எங்கேயும் போகிறதா உத்தேசம்லாம் இல்லை. பொய் சொல்லாதடி. இதை பாருங்கள், நீங்கள் விஸ்கி சாப்பிட்ருக்கீங்க, நல்லா குழஞ்சி போய் பேசுகிறீங்க. இதை பற்றி அப்புறம் பேசலாமே. இப்போவே பேசிடலாம் கண்ணு. ஒன்று இல்லை ஒன்று தீர்த்திடலாம். இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் ஷைலஜா தப்பினாளா? நாளை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.